வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு கதை தான் சொல்ல போகிறேன். அது வந்து 2 ஃப்ரெண்ட்ஸோட கதை. ஐஸ்வர்யா, ரஞ்சினி இந்த 2 பேரும் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கல்யாண வயசு வந்துச்சு, கல்யாணம் பண்ண போகிறாங்க. ஐஸ்வர்யா வந்து ஒரு பையனை லவ் பண்ணிகிட்ருக்கா. ரஞ்சினி வந்து ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. ஐஸ்வர்யா என்ன பண்ணுறா, அவள் வீட்டில் அவள் கல்யாணத்தை பற்றி பேசும்போது ஐஸ்வர்யா அவள் லவ் பண்ணுற பையனை பற்றி சொல்கிறா. பேரண்ட்ஸ் அப்போஸ் பண்ணாலும் அவள் வந்து சொல்லி அந்த பையனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறா. ரஞ்சினி என்ன பண்ணுறான்னா, அவள் லவ் பண்ணுற பையனை பற்றி அவள் வீட்டில் சொல்லாமவே அவள் வந்து அவளோட லவ்வை மறைச்சிட்டா. பிகாஸ் அவள் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை வந்து ரொம்ப ரிச். அதனால வந்து அவள் என்ன பண்ணிட்டா, அவளோட லவ்வை வந்து வீட்டில் மறைச்சிட்டு அந்த பையனை, அந்த ரிச்சான அந்த பையனை அவள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டா ரஞ்சினி. ஓகேவா? அதுக்கப்புறம் 2 பேருக்குமே வந்து லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது வந்து ஐஸ்வர்யா என்ன பண்ணுறா அப்படின்னா, அவள் வந்து லவ் பண்ண அந்த பையன் கூட ரொம்பவே வந்து ஹாப்பியான ஒரு லைஃப்பை வாழ்கிறா. அவன் வந்து ஃபுல்லாக அவள் மேலே கேர் பண்ணிக்கிறான். கேரிங்குன்றது இருக்குது, லவ்ன்றது இருக்குது, எல்லாமே இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அவங்க வந்து அவங்களோட லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுவே வந்து ரஞ்சினி வந்து மேரேஜ் பணத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனால், அந்த ஃபேமிலி வந்து ஃபுல்லாகவே வந்து அவங்க மாமனார், மாமியார், அவங்க நாத்தனார் எல்லாருமே வந்து ரஞ்சினிக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அவளை வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அவள் வந்து காசுக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா. அதையும் வந்து அவங்க இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்காங்க. அவளோட லைஃபே சுத்தமாக வந்து அவள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தாலோ அந்த மாதிரி இல்லை. அது வந்து டோட்டலாக மாறிடுச்சு. ஒரு நாள் வந்து ஐஸ்வர்யா என்ன பண்ணுறா, அவளும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து அவங்க வெட்டிங் டேக்காக 5th வெட்டிங் டேக்காக அவங்க வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து உட்காந்து அழுதுட்ருக்கு. சாரி கட்டிட்டு ஒரு பொண்ணு உட்காந்து சாமிக்கிட்ட அழுதுட்ருக்கு. பின்னாடி இருந்து பார்த்துட்டு இவள் வந்து போகிறா. அந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்து சமாதானப்படுத்துறதுக்காக போய் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு, அவளோட ஃப்ரெண்டு ரஞ்சினி. அவகிட்ட என்னாச்சு, ரொம்ப உன்னோட லைஃப் வந்து ரிச்சாக இருக்க போகுது, அப்படி இருக்க போகுது, இப்படி இருக்க போகுது அப்படிலாம் என்கிட்ட சொன்னியே, கடைசியில் என்னாச்சு, ஏன் வந்து கோயிலில் உட்காந்துக்கிட்டு ஏன் நீ அழுதுட்ருக்க அப்படின்னு வந்து ஐஸ்வர்யா கேட்குறா. அப்புறம் ரஞ்சினி சொல்கிறா, எனக்கு பாரு இங்கெல்லாம் சூடு வச்சுருக்காங்க, என்னோடய லைஃப் சுத்தமாகவே நான் நினச்ச மாதிரி இல்லை, என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்க, என்னை அடித்து அவ்வளோ என்னை துன்புறுத்துனாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி சத்தம் வருது. அது வந்து வெளியில் ஏதோ வண்டி நிற்கிது போல், அந்த சத்தம். அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. சரி, இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ரஞ்சினி வந்து அவளுக்கு நடந்த கஷ்டத்தை எல்லாமே ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறா. ஐஸ்வர்யா சொல்கிறா, என்னால் எதுவும் பண்ண முடியாது ரஞ்சினி, உன்னை நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நீ ஃபஸ்ட்டே வந்து நீ லவ் பண்ண அந்த பையனை நீ எதுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கல, நீ இப்படி காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி உன்னோட லைஃப் வந்து போயிடுச்சு. இது வந்து என்னால் இதுக்கு எதுவும் பண்ண முடியாது. நான் வந்து இதுக்காக ஃபீல் தான் பண்ண முடியும். இது வந்து எல்லாருக்கும் ஒரு லெசனாக இருக்கணும். எப்போவுமே லைஃப்னு வந்துட்டா காசு அப்படின்றத வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்து இப்படி தான் வந்து ஆகிடும். நம்ம மேலே கேரிங்காக இருக்காங்களா, அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். காசு வந்து நிலையானது இல்லை, அதனால் நீ வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவள் வந்து சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. அவள் அதுக்கப்புறமும் அவளோட ஃப்ரெண்டை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருந்தாள். இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, காசை மட்டுமே பார்த்து நம்ம வந்து லைஃப் ஹாப்பியாக இருந்துரும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. மனசை பார்த்து தான் வந்து முடிவு பண்ணணும். காசை பார்த்து வந்து எதையுமே முடிவு பண்ணக்கூடாது. மனசை பார்த்து மட்டும்தான் முடிவு பண்ணணும். அப்போ தான் அது வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம என்ன முடிவு பண்ணுறோம் அப்படின்றது அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.